நான் மதுரை கிருஷ்ணா. யார் வீரன் எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, அது அமெரிக்காவில் இரட்டை கோபுர தாக்குதல்னு ஒன்று நடந்துச்சு. அதன் பிறகு உலக நாடுகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, தனி நபராகவோ அல்லது குழுக்களாகவோ எந்த ஒரு நாட்டு அரசாங்கத்தையும் எதிர்த்து போராடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் வந்துச்சு, அந்த இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு. அதைத் தொடர்ந்து என்ன நடக்குதுன்னா, நம்ம இலங்கையில் யார் வீரர் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சரி தவறுன்னு சொல்ல வரல, சட்ட நுணுக்கத்துக்குள்ளே போக வரல. நம்ம சாமானியராக சாதாரணமாக நம்மளுக்கு தோன்றதை நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். அதாவது இலங்கையில் இருக்கிற அரசாங்கம் இராணுவத்தை வச்சு எவ்வளவு போராடி பார்த்தாலும் பிரபாகரன் அவர்களை ஒன்றுமே பண்ண முடியல. அதாவது சரிக்கு சரி, நீ உன்னுடைய இராணுவம் இவங்களுடைய இராணுவம் நேருக்கு நேர் போட்டி போட்டு சண்டை போட்டு அரசியலில் பல நுணுக்கங்கள் இருக்கலாம், அது ராஜதந்திரம்னு சொல்லுவாங்க. ஆனால் போரில் நீயும் நானும் போரிடுறோன்னா அதுதான் நியாயமான விஷயம். நீ பல நாடுகள்லேருந்து ஆளை கொண்டு வச்சு எப்போ ஒருத்தரை பல நாட்டோடைய சப்போர்ட்டு, கிரிக்கெட்டில் 11 பேர் விளையாடணும், நாங்கள் 50 பேர் விளையாடுவோம், நீ 11 பேர் விளையாடு அப்படின்னா அது எந்த மாதிரி தவறோ அது மாதிரி தான் கூட வச்சுக்கலாம். நியாயப்படி பார்த்தா பல நாடுகளை கூப்பிட்டு அப்படி இருந்தாலும் புறமுதுகை காட்டி ஓடலை. அதுதான் யோசிக்கணும். ஓடாமல் நீ எத்தனை நாடை கூப்பிட்டு எவ்வளோ பேரை கூப்பிட்டு வந்தாலும் நாங்கள் வீரர்கள், எங்களால் உயிர் போகும் வரை நாங்கள் போராடுவோம் அப்படின்னு எதிர்த்து சண்டை போட்டவர் பிரபாகரன் அவர்கள். அவர் இறந்தும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், பெரிய வீரனாக. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, கொஞ்ச காலம் கூட ஆகலை, சாதாரண பொதுமக்கள் அடித்து கொன்றுவான்னு ஓடி ஒளிஞ்சிங்க. இப்போ யோசித்து பார்த்தா, அவ்வளவு இராணுவம் பல நாட்டு இராணுவத்தை நீங்கள் சப்போர்ட்டை கூட்டு போய் போருக்கு போனப்போ எதிர்த்து நின்று போரில் உயிர் தியாகம் செய்தாலும் நான் வீரன் அப்படின்னு நிரூபித்தவர் பிரபாகரன் அவர்கள். ஆனால் அதே இது நீங்கள் அண்ணன் தம்பி 3 பேர் பெரிய பதவியிலிருந்து நாடாளுமன்றத்தையே உங்கள் கட்டுக்குள்ளே வச்சுருந்து இராணுவத்தை கட்டுக்குள்ளே வச்சுருந்தாலும் பொதுமக்களே அடித்து கொன்றுவான்னு பயந்து ஓடி ஒளிகிற சூழ்நிலையில் வந்த நீங்கள் பிரபாகரன் அவர்கள் வீரன் என்றால் நீங்கள் என்ன? ராஜபக்சே சகோதரர்களே, எந்த அநியாயம் எந்த ரூபத்தில் யாருக்கு செய்தாலும் அது நிச்சயம். ஆட்டை கடிக்கிறவன் மாட்டை கடிப்பான், அடுத்து மனுஷனை கடிப்பான்னு ஒரு பழமொழி இருக்குது. ஆட்டை கடிக்கும்போது தப்பிச்சானா மாட்டை கடிக்கும்போது அவனை போட்டு தள்ளிடுவாங்க, இல்லாட்டி மனுஷனை கடிக்கும்போது அவனுக்கு கண்டிப்பாக வாங்க விழும். இதுதான் இயற்கை.